நடப்பாண்டில் மாநில அரசுகளின் மருத்துவக் கல்லூரிகளுக்கு பொது நுழைவுத் தேர்வில் இருந்து விலக்களிக்கலாம் என உச்சநீதிமன்றத்தில் அகில இந்திய மருத்துவ கவுன்சில் பரிந்துரை செய்துள்ளது. இதுபற்றி தமிழக அரசு வழக்கறிஞர் ராகேஷிடம் நமது டெல்லி செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அகில இந்திய மருத்துவ கவுன்சில் என்னென்ன பரிந்துரைகளை கொடுத்தாங்க? ஆமாம், இந்த வழக்கு இன்னைக்கு இப்போ ஏற்கப்பட்டது. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நேற்றே இந்த வழக்கு ஏற்கப்பட்டு தொடர்ந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் என்னென்னா பல மாநில அரசுகள் தன்னுடைய கோரிக்கைகளோடு வந்தது. அதில் மிக முக்கியமான விஷயம், மருத்துவக் கழகம் சில முக்கிய கோரிக்கைகளோட உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாங்க. அந்த கோரிக்கைகளில் சிறப்பான அம்சம் என்னென்னா, மாநில அரசுகள் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கெல்லாம் இந்த வருடம் விலக்கு அளிக்கலாம்னு சொல்லி தன்னோட கோரிக்கைகளை முன்மொழிந்தாங்க. ஸோ அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இதை பற்றி தனியார் கல்லூரிகளுக்கு விலக்கு அளிக்கப்படாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் ரஞ்சித்குமார் எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து தன்னுடைய பரிந்துரைகளை திங்கட்கிழமை முறையீடு ஆர்கியூ பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த வழக்கு திங்கட்கிழமை ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாநிலங்களே தேர்வு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையும் எம்சிஏ கொடுத்தாங்க. அப்படின்னா தமிழகத்தில் இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படும்? இல்லை, தமிழ்நாடை பொறுத்த மட்டிலும் 2007 நம்மளுடைய சட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன தேர்வு முறை நீக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் மதிப்பெண், அதாவது 12ஆம் வகுப்பில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணோட அடிப்படையில் தான் மாணவர்களை மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் மாநில கல்லூரிகளுக்கு இந்த நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்பில் விலக்கு அளிக்கப்படும் பட்சத்தில் மாநிலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டர்னில் மாணவர்களை தேர்வு செஞ்சு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் நிறைய தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில கல்லூரிகள் தேர்வுகளை முடிந்து விட்டது. அப்படின்றப்போ அந்த மாணவர்களுக்கு ஏதாவது விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நீட்டை தான் கண்டிப்பாக எழுதி ஆகணுமா? இல்லை, இன்னைக்கு எம்சிஏ கொடுத்த மிக முக்கிய பரிந்துரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியார் கல்லூரிகளை விலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே தான் நீதிபதிகள் திரும்ப சொன்னாங்க, தனியார் கல்லூரிகளுக்கு எந்தவித விலக்கு இருக்கான்றது. அதனால தனியார் கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் நீட்டு மூலியமா தேர்வாகி வருபவர்கள் தான் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.